नारायण नमस्ते नरं नरोत्तमं देवीं सरस्वतीं व्यास ततो जयमुदीरये नष्टप्रायेषु अभद्रेषु नित्यं बाहवन् सेवया भगवती उत्तमश्लोके भक्तिर्भवति नैषिके कृष्णाय वासुदेवाय देवकी नन्दनाय च नन्दगोपकुमाराय गोविन्दाय नमो नमः नमः पंकजनाभाय नमः पंकजमालिने नमः पंकजनेता नमस्ते पंकजांग्रे वासुदेव परा वेद वासुदेव परामहः वासुदेव परायोगा वासुदेव पराक्रियः वासुदेव परम ज्ञानम वासुदेव परम तपः वासुदेव परो धर्म वासुदेवो परागतिः। हरे कृष्णा प्रभु जी। हरे कृष्णा। सर्वशास्त्राब्धि पीयूष सर्ववेदैक सत्फला सर्वसिद्धांत रत्नाद्या सर्वलोकैक दृक्प्रदा सर्वभागवत प्राणा श्रीमद्भागवत प्रभो कलिद्वंतोदिदादित्य श्रीकृष्ण परिवर्तिता परमानंदपाताय प्रेमवर्षि अक्षरायते शर्वाद सर्वसेव्याय श्रीकृष्णाय नमोऽस्तु मे मद एकबंधो मत्संगिन् मद्गुरु मन्महादना मन्निष्ठारक मद्भाग्या मद आनन्ता नमोऽस्तु ते असाधु साधु दायिन् अतीनो चाताकरा हना मुंचा कदाचिन्मां प्रेम्ण हृत्कथयो स्फुरा हरे कृष्णा 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 हरे 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 राम राम हरे हरे. Hare Krishna, devotees, welcome back again for this wonderful session. அனைவரையும் வரவேற்கிறேன் உங்களை. இந்த சாஸ்திரங்களில் சம்பாஷணையில நம்ம தொடர்ந்து சைத்தன்ய மகாபிரபுவும் ராமானந்தராய் அவர்களும் பேசுவதை நாம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். பல்வேறு வகையான விஷயங்களை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். கடைசியா மகாபிரபு கிட்ட ராமானந்தராய் என்ன சொன்னார் அப்படின்னா, பல்வேறு வகையான ரசங்களை பற்றி அவர் பேசுகிறார். பல்வேறு வகையான ரசங்கள் பேசும்பொழுது மகாபிரபு என்ன சொன்னார் அப்படின்னா, அதாவது மாதுரிய ரசத்தை பற்றி அவர் பேசிக் கொண்டிருக்கிறார். ஒவ்வொரு ரசத்தை பத்தியுமே சொல்லிட்டே இருக்கும்போது அந்த மாதுரிய ரசம் வரும்பொழுது அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, மகாபிரபு பிரபு கஹே ஏய் ஷத்யாவாதி சுனிஷ்சயா கிருபா கரி கஹா யதி ஆஹே கிச்சுஹாய். அதாவது அந்த ஒரு ரசத்தின், அதாவது பகவானுக்கு பக்தி செய்யக்கூடிய அந்த ரசத்தினுடைய முழுமையான அளவுகோல், ஹையஸ்ட்ன்னு சொல்லுவாங்க இல்லையா, திஸ் இஸ் த பெஸ்ட் யார்ட் ஸ்டிக் அப்படிம்பாங்க. இதுதான், இதை வச்சுட்டு தான் நம்ம எல்லாமே பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லும் பொழுது, இதுதான் ஹையஸ்ட். அந்த மாதுரிய ரசத்துல ஒரு பக்தி ஒருத்தர் செய்யறாரு அப்படின்னா அதுதான் முழுமையான ஒரு அளவுகோல். ஸோ எனக்கு இதை பத்தி இன்னும் நீ தயவு செஞ்சு இன்னும் கொஞ்சம் அதிகமா சொல்லு அப்படின்னு அவர் சொல்லும்பொழுது ராமானந்தரா என்ன சொல்றாருன்னா, இஹாரா ஆஹே புச்சே ஹேனே ஜனே ஏத தின நாஹி ஜனி ஆச்சரிய போனே. அவர் அப்படியே ஆச்சரியப்பட்டு போயிறார் ராமானந்தராய். இந்த மாதிரி ஒரு 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 பரவசமான ஒரு வார்த்தை மகாபிரபுவிடம் இருந்து அவர் கேட்கும்போது அவருக்கு ரொம்ப பரவசம். அவருக்கு என்ன சொல்றாரு அப்படின்னா, இது நாள் வரை இன்னி வரைக்கும் இதுக்கு மேல ஏதாச்சும் இருக்கா அப்படின்னு யாருமே எங்ககிட்ட கேட்டதில்லை. அதை பத்தி நானும் பேசினதில்லை. அதை பத்தி எனக்கு ஒண்ணுமே தெரியாது. ஆனால் உங்களுடைய ஒரு கருணையினால் எனக்கு எல்லாமே வெளியே வந்துகிட்டு இருக்கு. ஸோ இந்த பக்தி தொண்டு அப்படிங்கும்போது எவரிபடி எல்லாருமே என்ன நினைச்சிடுறாங்கன்னா, இதோட முடிஞ்சு போச்சு அப்படின்னு நினைச்சிடுறாங்க. ஆனா இந்த மாதிரி யாருமே கேள்வி கேட்டா மாதிரி என்னுடைய அறிவிற்கு இது தெரியவில்லை அப்படின்னு சொல்லிட்டு ராமானந்தராய். ஸோ இதன் பிறகு நம்ம இந்த லாஸ்ட் மாதுரி ரசத்தை ஹையஸ்ட் அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். நம்ம அதன் பிறகு இந்த மாதுரிய ரசத்திலேயே இதை பற்றி நம்ம மாதுரி ரசம் அப்படின்னோடனே உடனே என்ன நம்ம சொல்றோம், கோபியர்கள் பகவானிடம் எப்படி அந்த பிரேமையோடு இருந்தார்கள், பகவானுக்கு பக்தி தொண்டு செய்தார்கள் அப்படிங்கிற மாதிரி ஒரு லெவல்ல போறோம் இல்லையா. ஆனா இங்க மகாபிரபு என்ன கேட்கிறாரு அப்படின்னா, அந்த மாதுரியத்திலேயே மிகச்சிறந்தவர்கள் யாராக இருக்க முடியும், அதுல எப்படி ஹையஸ்ட் பண்ணலாம். அதாவது 2 பேர் ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்குவாங்க. 2 பேர் ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்கும்போது ஒவ்வொருத்தர்லயுமே யாரு பெஸ்ட் ஸ்டூடெண்ட் அப்படின்னு பார்க்கும்போது மார்க்கை வச்சு மாத்திரம் நம்ம பார்க்க முடியாது. பல்வேறு வகையான ஃபேக்டர்ஸ் இருக்கு இல்லையா, அளவுகோல்கள்னு சொல்லுவோம்ல. அந்த மாதிரி பல்வேறு வகையாக எப்படிலாம் அவங்க நடந்துகிட்டாங்க, எப்படி அவங்க எக்ஸிபிட் பண்ணாங்க அவங்களுடைய டேலண்ட் அப்படின்னு பார்க்கும்போது, அது போல இந்த மாதுரிய ரசத்துல மிகச்சிறந்ததாக யாரை நம்ம சொல்ல முடியும் அப்படிங்கிற மாதிரி மகாபிரபு இங்க எதிர்பார்க்கிறார். அதற்குத்தான் அவர் சொல்றார், இன்ஹார மத்தியே ராதார பிரேமா ஷாத்யா சிரோமணி என்ஹார மகிமா சர்வ சாஸ்திரேத வாக்கானி. அதாவது இந்த மாதுரிய ரசம் அப்படிங்கும்போது எல்லாருமே கோபியர்கள். இன்ஹார மத்தியே, அந்த கோபியர்களுக்கு இடையிலே அந்த பகவானுக்கு அந்த பிரேமையை செலுத்தக்கூடியவர்கள் யார் என்றால்
ராதார பிரேமா, ஸ்ரீமதி ராதாராணி வழங்கக்கூடிய அந்த ஒரு அன்பு, அந்த ஒரு பிரேமைதான் சாத்திய சிரோமணி. சாத்திய சிரோமணினா தட் இஸ் த டாப் மோஸ்ட், முழுமையாக ஃபுல்லா எல்லா கோபிஸ் கோபிஸ் சொல்லும்போது எல்லாருமே அவங்களுடைய ஒரு இலக்கு என்ன அப்படின்னா பகவானுக்கு ஒரு சுகத்தை தருவது, சந்தோஷத்தை தருவது, மன அமைதியை தருவது, மகிழ்விப்பது அப்படின்னு எப்படி வேணாலும் சொல்லலாம். எல்லாருமே பண்றாங்க. அதுல யாருகிட்ட ரொம்ப அதிகமாக பகவானுக்கு அந்த வாஞ்சை ஏற்படுகிறது, பிரேமை ஏற்படுகிறது அப்படிங்கும் பொழுது சாத்திய சிரோமணி அப்படின்னா ஸ்ரீமதி ராதாராணி தான் இருப்பதிலேயே மிகவும் உயர்ந்தவர் அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, அதன் பிறகு அவர் தொடர்ந்து பேசிக்கொண்டே இருக்கிறார் ஸ்ரீமதி ராதாராணியை பத்தி. பேசும்போது பகவான் கிருஷ்ணருக்கு மிகவும் நெருங்கிய ஒரு வாட் டு யூ சே, ஒரு ஒரு சखी, ஒரு கோபி அப்படிங்கும்போது யார் அப்படின்னா அது ராதாராணி தான். அதை சொல்லிட்டு இன்னும் ஒரு ஃபர்தரா என்ன சொல்றாருன்னா, அந்த ராதாராணியுடைய குண்டம், ராதாராணி குண்டம் நம்ம எல்லாருக்குமே தெரியும் இல்லையா, ராதா குண்ட் ஷாம் குண்ட் அப்படின்னு சொல்லிட்டு விருந்தாவனத்துல நம்ம பாக்குறோம் இல்லையா. அவர் அந்த ராதாராணி குண்டம் கூட பகவானுக்கு மிகவும் நெருங்கியது. அனைத்து கோபியர்களிலுமே ஸ்ரீமதி ராதாராணி தான் பகவானுக்கு மிகவும் நெருங்கியவர். அதுபோல அவருடைய குண்டம், அதாவது நீராடக்கூடிய அந்த இடம், அதுவும் மிகவும் உயர்ந்தது அப்படிங்கிறார். இப்ப நம்ம இந்த ராதா குண்டத்தை பத்தி நம்ம பார்க்கும்பொழுது அந்த டிஸ்கஷனுக்கு அப்பார்ட் ஃப்ரம் தட், இந்த ஒரு ஸ்லோகத்துக்கு பல்வேறு வகையான ஆச்சாரியர்கள் பாகவதத்திலும் சரி, சைத்தன்ய சரித்தாமிரத்திலும் சரி, லகு பகவத் மிருத்தால, அதே மாதிரி மத்திய லீலையில, ஸ்ரீமத் பாகவதத்துல, ஆதி லீலையில, இந்த மாதிரி பல்வேறு இடங்களில் இந்த ஒரு ராதா குண்டத்தினுடைய ஒரு மகிமை. ஸோ ராதா குண்டம் அப்படிங்கும்போது, ராதா குண்டம் நம்ம எல்லாருமே கதை வடிவத்தில் நம்ம கேட்டிருக்கோம் இல்லையா. பகவான் ஷாமசுந்தரராக பகவானுக்கும் ஸ்ரீமதி ராதாராணிக்கும் நடைபெற்ற ஒரு 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 லீலையில நம்ம அந்த ராதா குண்டம் எப்படி உருவாயிற்று, ஷாம குண்டம் எப்படி உருவாயிற்று அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தெரியும். ஆனால் இந்த ராதா குண்டமும் ஷாமா குண்டமும் எந்த இடத்துல இருக்கு அப்படிங்கிறது நிறைய பேருக்கு தெரியாம போயிடுச்சு. காரணம் என்ன அப்படின்னா, அவ்வளவு வருட லீலைகளுக்கு பிறகு சைத்தன்ய மகாபிரபு அந்த பிருந்தாவனத்திற்கு அவர் வருகிறார் இல்லையா. பிருந்தாவனத்துக்கு வந்துட்டு போயிட்டு இருக்கும்போது அவர் முதலில் பிருந்தாவனம் வரும்பொழுது அவர் தேட ஆரம்பிக்கிறார். அங்க இருக்கிற பிராமணர்கள் எல்லார்ட்டையுமே கேட்கிறாரு, இந்த இடம் எங்க இருக்கு, உங்களுக்கு யாருக்காச்சும் ஐடியா இருக்கான்னு சொல்லிட்டு. யாருக்குமே தெரியல அந்த இடத்தை பத்தி. பகவானுக்கு அனைத்துமே தெரிந்தவர் பகவான். அப்படி இருக்கும் பொழுது ஒரு அது என்ன ஆயிடுச்சுன்னா, அந்த ராதா குண்டமும் ஷாம் குண்டமும் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, கம்ப்ளீட்டா ஒரு விளை நிலமாக மாறி விடுகிறது. ஒரு அக்ரிகல்ச்சர் லேண்ட் மாதிரி இருக்கு. அந்த அக்ரிகல்ச்சர் லேண்ட்ல ஒரு சின்ன போர்ஷன்ல கொஞ்சம் நீர் இருப்பதை பகவான் பார்க்கிறார், மகாபிரபு பார்க்கிறார். அந்த இடத்துல அவர் நீராடி விட்டு, அதுதான் ராதா குண்டம். காரணம் என்ன அப்படின்னா, அவருக்கு அனைத்துமே தெரியும் இல்லையா. சோ அவரு அனௌன்ஸ் பண்றாரு, இந்த இடத்தில் தான் பகவானினுடைய லீலை நடைபெற்றது, அந்த ராதா குண்டத்திற்கும் ஷாம குண்டத்திற்கும் நடைபெற்றது அப்படின்னு சொல்லிட்டு. குறிப்பாக அந்த ராதா குண்டம் இரண்டுமே எதிர்க்க இருக்கும். நீங்க விருந்தாவன் போயிருக்கிறவங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், அந்த இடத்தை பத்தி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம். அதன் பிறகு பகவான் என்ன பண்றாருன்னா, சைத்தன்ய மகாபிரபு ரூப கோஸ்வாமிக்கும் சனாதன கோஸ்வாமிக்கும் கட்டளை இடுகிறார், ஆணை இடுகிறார். அவருடைய இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் பாத்தீங்கன்னாலே, சத்கோஸ்வாமிஸ்க்கு அவர் கொடுத்த இன்ஸ்ட்ரக்ஷன் பாத்தீங்கன்னாலே, விருந்தாவனத்தில் மறைந்த அழிக்கப்பட்ட கோயில்களை மீட்டெடுப்பது ஒரு கட்டளையாக இருந்தது. காரணம் என்ன அப்படின்னா, அந்த அவுரங்கசீப் பீரியட்ல நிறைய ப்ராப்ளம் ஆயிடுச்சு. அதனால அவர் என்ன பண்றாரு அப்படின்னா, அந்த இடத்தெல்லாம் மீட்டெடுக்க வேண்டும், எங்கெல்லாம் கோயில்கள் இருந்ததோ. அதனாலதான் அந்த குறிப்பாக இந்த 6 கோஸ்வாமிகளுடைய ஆலயங்கள் விருந்தாவனத்தில் மிகவும் புகழ்பெற்ற ஒரு ஆலயங்கள். மதனமோகன ஆலயம், கோவிந்தா, கோபிநாத். நம்ம இந்த மார்னிங் மங்கள ஆரத்தி பாடிட்டு நம்ம அந்த பாடும்போது ராதா மதன் மோகன், ராதா கோவிந்த, ராதா கோபிநாத்தா அப்படின்னு சொல்லிட்டு அந்த 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 குளோரிபிகேஷன் நம்ம பாடும்போது இந்த 6 கோயில்களைத்தான் நாம் கூறுவோம். இந்த 6 கோயில்கள் ஒரு சில பேருக்கு தெரியாது, ஏன் இதை மாத்திரம் சொல்றாங்க அப்படின்னு. இந்த 6 கோயில்களும் தான் மகாபிரபு இந்த 2 கோஸ்வாமிகளிடம் கூறி அவர்களால் கண்டெடுக்கப்பட்டு புனரமைக்கப்பட்டது. கண்டெடுக்கப்பட்டுன்னா அது ஆல்ரெடி இட் வாஸ் தேர். ஆனா அது எங்க இருக்கு, என்ன இருக்கு, அதனுடைய புலமை என்ன அப்படின்னு யாருக்குமே தெரியாத நிலையில் அது மீண்டும் அவர்களால் they have identified அந்த இடத்தை அவங்க கண்டுபிடிச்சிட்டு அதை புனரமைக்க வைத்து
அந்த ஒரு ஆலயத்தை தான் நாம் இப்பொழுது பார்த்து கொண்டிருக்கிறோம். கிருஷ்ணா. அதனால அந்த இடத்துக்கு வந்து அவ்வளவு ஒரு சிறப்பு வாய்ந்ததாக இந்த 2 கோஸ்வாமிகளும் செய்தார்கள். இந்த இடத்தை பற்றி சைத்தன்ய சரிதாமிர்த மத்திய லீலை 18வது அத்தியாயத்திலையும் வந்து ஒரு சில பொருளுரையில வந்து பிரபுபாதர் வந்து எழுதியிருக்கிறார். விஸ்வநாத சக்கரவர்த்தி தாக்கூரார் எழுதினதை இஸ் கோட்டிங் இட். பிரபுபாதர் கோட் பண்றாரு. என்ன அப்படின்னா, அந்த இடத்தினுடைய பெயர் அரித் கிராமம், அரிஷ்ட கிராமம். அரிஷ்டா அந்த டெமன் பத்தி நம்ம எல்லாருக்குமே தெரியும் இல்லையா? அரிஷ்டாசுரனை வதம் செய்தார் பகவான் அப்படின்னு. சோ இந்த குண்டம் வந்ததற்கான ஒரு காரணம், அரிஷ்டாசுரனை வதம் செய்கிறார். கம்சனால் அனுப்பப்பட்ட அந்த டெமானிக் பர்சன் ஒரு காளை உருவத்தில், அதாவது புல் அப்படிம்பாங்க இல்லையா, அந்த புல், அதை வந்து பகவான் வதம் செய்த பிறகு ஸ்ரீமதி ராதாராணியை பார்ப்பதற்காக வருகிறார். அவர் வந்து அங்க வதம் செய்கிறார் அப்படிங்கிற விஷயம் இந்த கோபியர்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சுட்டு அவங்க எல்லாருமே வந்து ராதாராணிட்ட வந்து சொல்றாங்க, ராதா உனக்கு தெரியுமா, விஷயம் தெரியுமா, ஷியாமசுந்தரம் இன்னைக்கு என்ன தெரியுமா பண்ணாரு, இந்த மாதிரி ஒரு பெரிய ஒரு காளமாட்டை வந்து அடிச்சு கொன்னுட்டாரு, அவருக்கு வந்து நிறைய பாவம் சேர்ந்துடுச்சு, ஹி பிகம்ஸ் இம்பயஸ், அவருக்கு வந்து நிறைய பாவம் அசுத்தங்கள்லாம் சேர்ந்துடுச்சு, இந்த ஒரு நேரத்துல வந்து நீ அவரோட பேசாத, அவர் உன்னை தொடக்கூடாது, அது வந்து நமக்கு வந்து தீங்கு விளைவிக்கும். எப்படி வந்து ஒரு கலங்கம் ஏற்பட்ட ஒரு உடல், இந்த பாவம் சொல்றாங்க இல்லையா, தீட்டுன்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி அந்த அந்த உடல், அது கிருஷ்ணருடைய உடல். அது இப்போ காரணம் என்ன அப்படின்னா, ஒருத்தனை வந்து கொன்னுட்டு வந்திருக்காரு, சோ அவர் பக்கத்திலேயே சேர்க்காத அப்படிங்கிறாங்க. சோ ராதாராணியை பார்க்கறதுக்காக பகவான் அங்க வரும்பொழுது ராதாராணி சொல்றாங்க, இந்த மாதிரி சொல்றாங்க, இப்படி எல்லாம் ஆயிருக்கு, நான் கேள்விப்பட்டேன், நீங்க வரக்கூடாது, நீ வந்து இந்த உலகத்தில், இந்த பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய அனைத்து நதிகளிலும் சென்று நீராடி விட்டு, அனைத்து புண்ணிய நதிகளிலும் சென்று நீராடி விட்டு வரவும் அப்படின்னு ஒரு கட்டளை இட்டோன்னே கிருஷ்ணருக்கு வந்து பயங்கர சிரிப்பு, அப்படியே சிரிக்கிறாரு. ஓ பகவான் நானு, நீ வந்து எங்கிட்டயும் இந்த மாதிரிலாம் நீ சொல்றியா அப்படின்னு சொல்லிட்டு பேசுறாங்க. சோ அந்த மாதிரி அவர் என்ன பண்றாருன்னா, உடனே சிரிச்சுக்கிட்டு தன்னுடைய கட்டை விரலினால் அந்த இடத்துல வந்து அதை போட்டுட்டு அப்படி பண்ணோன்னு அனைத்து புண்ணிய நதிகளும் அப்படியே பயந்து அலறி அடிச்சுட்டு, ஓ பகவான் நம்மளை கூப்பிடுறாரு, இந்த இடத்துல நம்ம வந்து பிரவாகமாக உற்பத்தி ஆக வேண்டும் சொல்லி அந்த இடத்துல வந்து எல்லாரும் உற்பத்தி ஆகிறார்கள். சோ அந்த இடம்தான் ஷாமகுண்டம் அப்படின்னு பெயராகிறது. அங்க வந்து பகவான் ஸ்நானம் செஞ்சுட்டு, இப்ப நான் வந்து சுத்தமாயிட்டேன், பரிபூர்ணமாகி விட்டேன் அப்படின்னு வெளியே வரும்போது ராதாராணிக்கு வந்து ஒரு சின்ன ஒரு ஒரு எப்பவுமே 2 பேருக்குமே ஒரு போட்டி இல்லையா, பகவானுக்கும் ராதாராணிக்குமே வந்து ஒரு போட்டி, டு டாமினேட், யாரு வந்து பெரியவர்களும் காட்டணும் அப்படிங்கிறதுக்காக உடனே ஸ்ரீமதி ராதாராணி என்ன பண்றாங்கன்னா, அவங்களும் தன்னுடைய கட்டை விரலில் அதை போட்டுட்டு அங்க வந்து உடனே பகவான், ஓ நீ ஆசைப்படுறியா அப்படின்னு பகவான் உடனே என்ன பண்றாருன்னா மனசுல நினைச்சுக்கிறாரு, எல்லா நதிகளும் அந்த இடத்துல பிரவாகமாக வேண்டும் அப்படின்னு ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்த உடனே ஸ்ரீமதி ராதாராணி அதை பண்ண உடனே அந்த குண்டத்திலையும் அனைத்து புண்ணிய நதிகளினுடைய நீரும் அங்கு வர ஆரம்பித்து விடுகிறது. சோ இந்த 2 குண்டங்களுக்குமே அந்த அளவிற்கு ஒரு மகிமை ஏற்பட்டு விடுகிறது. சோ இந்த ராதா குண்டம், இதை பத்தி தான் அவர் அங்க பேசுறாரு, ராமானந்தராயர் வந்து பேசுறாரு. சோ இந்த ராதா குண்டத்தினுடைய அந்த நதி கிடையாது, அந்த குண்டம் சின்ன ஒரு நீர்த்தேக்கம் வச்சுக்கோங்களேன், அந்த நீர்த்தேக்கத்தை பற்றி ஒரு பாடல், குளோரிபிகேஷன் பிரேயர், நம்ம அந்த குளோரிபிகேஷன் பிரேயரை பாடிட்டு பகவான் கிட்டையும் ஸ்ரீமதி ராதாராணி கிட்டையும் அவர்களுடைய கருணை நமக்கு தேவைப்படுகிறது அப்படிங்கிற ஒரு பிரார்த்தனை செய்யலாம். சோ ஷியாமசுந்தரர் என்ன பண்றாருன்னா, இந்த குண்டம் 2 பேருமே உருவாக்கிய பிறகு அவருக்கு அவ்வளவு சந்தோஷம், ஸ்ரீமதி ராதாராணியும் பண்ணியிருக்காங்களேன்னு சொல்லிட்டு அந்த ஆனந்தத்தில் அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, இந்த ராதா குண்டத்தில் யாரெல்லாம் நீராடுகிறார்களோ அவர்களுக்கு என் மீது ஒரு பிரேமை ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது அப்படிங்கிற மாதிரி அவங்க வந்து சொல்றாங்க. சொன்ன உடனே ஸ்ரீமதி ராதாராணியும் வந்து பகவானுக்கு நேரா அதற்கு இணையாக அவர்கள் உடனே என்ன சொல்றாங்கன்னா, ஷாம குண்டத்தில் யாரெல்லாம் நீராடுகிறார்களோ அவர்கள் நான் கிருஷ்ணர் மீது எந்த அளவிற்கு பிரேமை வைத்திருக்கிறானோ அந்த அளவிற்கு அவர்களுக்கும் பிரேமை உண்டாகும். பகவான் என்ன சொல்றாருன்னா, ராதாராணி மீது ஒரு கருணை உண்டாகும், ஒரு பிரேமை உண்டாகும், அதாவது அவர்களுடைய ஒரு கிருபா கிடைக்கும் அப்படின்னு பகவான் சொல்கிறார். அதை விட அதிகமாக என்னுடைய அளவிற்கு பகவான் மீது வந்து த ஹையஸ்ட் டாப் மோஸ்ட் பர்ஃபெக்டட் டிவோட்டி அப்படின்னா ஸ்ரீமதி ராதாராணி. சோ அவங்க என்ன சொல்றாங்கன்னா, என்ன மாதிரி பகவான் கிட்ட வந்து ஒரு பிரேமையை எப்பொழுது உண்டாக்கும் என்றால் ஷாம குண்டத்தில் யார் குளிக்கிறார்களோ. சோ அந்த மாதிரி 2 பேருமே போட்டி போட்டுக்கிட்டு அந்த நதியினுடைய ஒரு புண்ணியத்துவம் அவ்வளவு ஒரு கிராண்டாக அவங்க 2 பேருமே பண்றாங்க. சோ அந்த ராதா குண்ட குளோரிபிகேஷன் பிரேயர்
எல்லாரும் படிக்கலாம். நான் அனுப்பியிருக்கேன், கடைசியா அனுப்பியிருக்கேன். அந்த இது வாட்ஸ்அப்ல மெசேஜ் இருந்ததுன்னா படிக்கலாம். நான் ஃபர்ஸ்ட் படிச்சிடுறேன். யதா ராதா பிரியா விஷ்ணு, யதா ராதா பிரிய விஷ்ணு, தஸ்ய குண்டம் பிரியம் தத, தஸ்ய குண்டம் பிரியம் தத, சர்வகோபீஷு சேவைக, சர்வகோபீஷு சேவைக, விஷ்ணுர் அத்யந்த வல்லப, விஷ்ணுர் அத்யந்த வல்லப. இந்த ராதா குண்டத்தில் நம்ம சொன்னோம் இல்லையா, இதே கருத்து தான். அந்த ராதா குண்டத்தில் எவரெல்லாம் நீராடுகிறார்களோ அந்த பிரியமானது, விஷ்ணுவின் மீது பிரியம் எப்படி வரும் என்றால், சர்வ கோபீஷு சேவைக்க, கோபியர்களிலேயே மிகச்சிறந்தவர் அந்த சேவகி, அது ராதாராணியை குறிப்பிடுகிறார்கள். அவர்கள் அளவிற்கு அந்த விஷ்ணுவின் மீது அவர்களுக்கு அந்த பக்தியானது ஏற்படும் அப்படிங்கிறது தான் அந்த ஸ்லோகம். ஸோ யாருக்கிட்டலாம் இருக்கோ படிக்கலாம் நீங்க. हरे कृष्ण प्रभुजी। यदा राधा प्रिया विष्णु तस्य कुण्डं प्रियं तद सर्वकोपीषु सेवैक विष्णोरत्यन्तवल्लभ। हरे कृष्ण प्रभु। यदा राधा प्रिया विष्णु तस्य कुण्डं प्रियं तद सर्वगोपेषु सेवैक विष्णोरत्यन्तवल्लभ। हरे कृष्ण। यदा राधा प्रिय विष्णु दस्य कुण्डं प्रियं तथा सर्वगोपीषु सेवैक विष्णोरत्यन्त वल्लभ। यदा राधा प्रिय विष्णु तस्य कुण्डं प्रियं तथा सर्वगोपीषु सेवैक विष्णोरत्यन्त वल्लभ। यथा राधा प्रियो विष्णु तस्य कुण्डं प्रियं तथा सर्वगोपेषु सेवैक विष्णुरद्यन्त वल्लभ। हरे कृष्णा। தேங்க்யூ வெரி மச். ஸோ அருமையான ஒரு ஸ்லோகம். ராதாராணியினுடைய ஒரு கருணை கிருப்பை இருந்ததுன்னா இந்த மாதுரிய ரசத்துல வந்து நம்மளும் பகவானுக்கு மிகச்சிறப்பான ஒரு பக்தி தொண்டு ஆற்றுவதற்கு நமக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி ராமானந்தராயர் வந்து அவ்வளவு பெருமையாக பேசிக் கொண்டிருக்கிறார். இப்ப இந்த ராதா ராணியை பற்றி நாம் பேசிக் கொண்டிருக்கிறோம். யதா ராதா பிரிய விஷ்ணு தஸ்ய குண்டம் பிரியம் தத சர்வ கோபீஷு சேவைக்க விஷ்ணு அத்யந்த வல்லப. ஹரே கிருஷ்ணா. இப்போ இந்த ராதாராணி, ஸ்ரீமதி ராதாராணி, நம்ம வந்து இதை பற்றி பாகவதத்தில் தெரிந்து கொள்ள வேண்டும். அப்படிங்கும்போது ஸ்ரீமதி ராதாராணி எந்த அளவிற்கு அந்த கோபியர்களிலேயே மிகவும் தலை சிறந்தவர். அவருடைய ஒரு பக்தி தான், கோபியர்கள் அப்படின்னாலே பக்தி, அதுலேயே வந்து டாப் மோஸ்ட் அப்படின்னா அதுதான் ஸ்ரீமதி ராதாராணி. இந்த ஒரு குறிப்பிட்ட ஒரு கோபி, அதாவது யார் இந்த குறிப்பிட்ட கோபி அப்படின்னா ஸ்ரீமதி ராதாராணி. அவர்கள் பகவானை பிரார்த்தனை செய்யும் விதம், கோவிந்தரை பிரார்த்தனை செய்யும் விதம் அவருக்கு அந்த அளவிற்கு பிடித்திருக்கிறது. ஸோ இந்த லீலை, இந்த ராசலீலையில வந்து கோபியர்கள்லாம் என்ன நினைச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா, பகவான் ஸ்ரீமதி ராதாராணியை கடத்தி சென்று விட்டதாக, அது நம்ம பின்னாடி தெரிஞ்சுக்க போறோம், கடத்தி சென்று விட்டதாக. ஸோ இவ்வளவு பெருமை வாய்ந்த அந்த ஸ்ரீமதி ராதாராணியை தான் பகவான் கடத்தி செல்கிறார் அப்படின்னு ஸ்ரீமத் பாகவத்துல வந்து ஒரு பர்டிகுலர் வர்ஸ்ல வந்து ஒரே ஒரு பாடல், அதாவது ஒரே ஒரு ஸ்லோகத்தில தான் ஸ்ரீமதி ராதாராணியுடைய பெயர் ஸ்ரீமத் பாகவத்துல வந்து வந்திருக்கிறது. நிறைய பேர் கேட்கலாம், பாகவத்துல வந்து ராதாராணி பேரே இல்லையே, பெயரே இல்லையேன்னு சொல்லிட்டு. ஆனா சுகதேவ கோஸ்வாமி அவர்கள் ரொம்பவும் நாசுக்காக, வெரி டிஸ்கிரீட்லி அப்படிம்பாங்க தெரியுமா ஆங்கிலத்துல, அந்த மாதிரி இதை வந்து ரொம்ப ரீட் பிட்வீன் த வேர்ட்ஸ் அப்படிம்பாங்க. வார்த்தைகளுக்கு இடையே உள்ள பொருளை நாம் கண்டுபிடித்தாலே ஒழிய அந்த பொருளினுடைய விளக்கம் நமக்கு தெரியாது. ஸோ விஸ்வநாத் சக்கரவர்த்தி தாக்கூரர் அவர்கள் ராதாராணி பேரு வந்து பாகவதத்துல இருக்கு அப்படின்னு அவர் காட்டுறாரு. அந்த ஒரு ஸ்லோகம், இந்த ஸ்லோகம் நான் உங்களுக்கு அனுப்பியிருக்கேன், இதுவும் நம்ம படிக்கலாம். இதுல வந்து பின்னாடி வரப்போகுது, கோபியர்கள் வந்து ஸ்ரீமதி ராதாராணியை பகவான் கடத்தி சென்று விட்டதாக நினைத்து கொண்டிருக்கிறார்கள். ஸோ அதை பற்றி வர்ணிக்கக்கூடிய ஒரு சிறப்பு அம்சம்தான் இந்த ஒரு ஸ்லோகம். அனயா ஆராதிதோ நூனம் பகவான் ஹரீர் ஈஸ்வரஹ யன்னோ விஹாய கோவிந்த பிரீதோ யாம் அன்யத்ரஹ
अनयारादादितो नूनं भगवान् हरिर्ईश्वरः यन्नो विहाय गोविन्द प्रीतो याम् अनयत्रः अनयाराधोदिता नूनं भगवान् हरिर्ईश्वरः यन्नो विहाय गोविन्द प्रीतो याम् अनयत्रः. இதுவும் யாராவது படிக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா படிக்கலாம். हरे நான் कृष्ण படிக்கிறேன். அனயா अनयादितो नूनं भगवान् हरि ईश्वरः यन्नो विहाय गोविन्द प्रीतो याम् अनयत्रः. हरे कृष्ण अनया आराधितो नूनं भगवान् हरिरीश्वरः यन्नो विगाय गोविन्द प्रीतो याम् अनयत्रः. अनया आराधितो नूनं भगवान् हरिरीश्वरः यन्नो विगाय गोविन्द प्रीतो याम् अनयत्रः. हरे कृष्ण प्रभु. अनया आराधितो नूनं भगवान् हरिरीश्वरः यन्नो विहाय गोविन्द प्रीतो याम् अन्यत्रः. यदा रदा प्रिया विष्णु. மாதாஜி அதுக்கு முன்னாடி இருக்கு பாருங்க, வைஜந்தி மாதாஜி. அனையா ஆராதிதோ நூனம் அதுக்கு முன்னாடி பிரபு அனுப்பியிருக்காங்க பாருங்க. अनया आराधितो नूनं भगवान् हरिरीश्वरः यन्यो विहाय गोविन्द प्रीतो याम् अनयत्रः. हरे कृष्ण. அதை படிக்கிறீங்களா? अनया आराधितो नूनं भगवान् हरिरीश्वरः यन्नो विगाय गोविन्द प्रीतो याम् अनयत्रः. Thank you प्रभु. दंडवत प्रणाम. Thank you, Prabhu. Anaya aradhito nonam Bhagavan Haririshwaraha Anyo Anyona Vihaya Govinda Pritoyam Anayatraha. Hare Krishna. हरे कृष्ण प्रभु. अनया आराधितो नूनं भगवान् हरिर् ईश्वरः यन्नो विहाय गोविन्द प्रीतो याम् अनयत्रः. हरे कृष्ण. हरे कृष्ण. अनया आराधितो नूनं भगवान् हरिरीश्वरः यन्नो विहाय गोविन्द प्रीतो याम् अनयत्रः. हरे कृष्ण. थैंक यू प्रभु. हरे कृष्ण. ஹரே கிருஷ்ணா. हरे कृष्ण. अनया आराधितो नूनं भगवान् हरिरीश्वरः यन्नो विहाय गोविन्द प्रीतो याम् अनयत्रः. हरे कृष्ण प्रभु. ஹரே थैंक கிருஷ்ணா. यू. ஓகே, வேற படிக்கிறீங்களா? ஓகே, இந்த ராதா ராணியுடைய பெயர் அனையா ஆராதித்தோ. இது நடுவுல பாத்தீங்கன்னா அனையா ராதாதித்தோ, அதுக்கு என்ன ஒரு அர்த்தம் அப்படின்னா மிகவும் உயர்ந்த வர்ஷிப்பர், அதாவது பிரார்த்தனை செய்பவர், பகவானை பிரார்த்தனை செய்யக்கூடிய மிகவும் உயர்ந்த நிலையில் இருப்பவர். இது சிங்கிள் குரூப், ப்ளூரல்லாம் கிடையாது, ஒரே ஒருவரை பற்றி மட்டுமே கூறக்கூடியது. ஆராதிதா அப்படிங்கும்போது இந்த ராதா ஆராதிதா, அதுங்க வந்து ராதாவினுடைய பெயர். ஆராதி ஆதி மீன்ஸ் இந்த இடத்துல என்ன அப்படின்னா பழமையான, அதாவது டாப் மோஸ்ட், அப்பத்துல இருந்தே இதற்கு ஒரு வழி செய்து தருபவர்கள், ஒரு ரோல் மாடல் சொல்லுவாங்கல்ல, இப்படித்தான் செய்ய வேண்டும் அப்படின்னு ஏதாச்சும் ஒரு பர்டிகுலர் ப்ராசஸ் ஒன்று இருக்கு அப்படின்னா அதை டிஃபைன் பண்ணுவாங்க, இது இப்படித்தான் செய்ய வேண்டும் அப்படின்னு. அது போல பகவான் கிருஷ்ணரை பிரார்த்தனை செய்ய வேண்டும் என்ற ஒரு நெறிமுறை, இப்படித்தான் செய்ய வேண்டும் அப்படிங்கிறதுக்கு யாரு அப்படின்னா கோபியர்கள். அந்த கோபியர்களிலேயே மிக சிறந்த டாப் மோஸ்ட் வர்ஷிப்பர் யாரு அப்படின்னா ஸ்ரீமதி ராதாராணி, அந்த ராதா. சோ ராதாதிதா ஆதி ராதாவினால் பகவானை பிரார்த்திப்பதற்கு வழி நெறிமுறைகள் கொடுக்கப்பட்டது. யாரை வழிபடுவதற்கு? அந்த கோவிந்தரை வழிபடுவதற்கு. அந்த கோவிந்தர் தான் தன்னுடைய மிக உயர்ந்த சேவகியை தனிமையான ஒரு இடத்திற்கு எடுத்து செல்கிறார் அப்படிங்கிற மாதிரி சொல்லக்கூடிய ஒரு ஸ்லோகம். இந்த ஸ்லோகத்தை நம்ம வந்து இங்க ஏன் கனெக்ட் பண்றோம் அப்படின்னா, இந்த ரசத்தில் வந்து இந்த பகவானினுடைய அந்த நாட்டிய நிகழ்ச்சியில் ஸ்ரீமதி ராதாராணியை பகவான் கடத்தி சென்றதாக
மற்ற கோபியர்கள் எல்லாமே நினைத்து கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிற மாதிரி விஸ்வநாத் சக்கரவர்த்தி தாக்கூரார் அங்கு கூறுகிறார். ஸோ இதெல்லாமே இந்த டிஸ்கஷன் ரெண்டு பேருக்குமே நடந்து கொண்டே இருக்கும் பொழுது மகாபிரபு வந்து அந்த ஸ்ரீமதி ராதாராணி உன்னுடைய அந்த பகவானின் மீது உள்ள அந்த பிரேமை கோபியர்களிலேயே மிகவும் உயர்ந்தவர். அவருக்கு வந்து கோபி அப்படின்னு சொன்னாலே அவருக்கு வந்து பரவசம் அடைந்து விடுவார். அதில் வந்து ஸ்ரீமதி ராதாராணி தான் ஹையஸ்ட். அப்படிங்கும்போது அவருடைய பரவசம் இன்னும் அதிகமாகி விட்டது. அப்போ அவர் சொல்றாரு, பிரபு ககே ஆஹே கஹோ சுனிதே பாய் சுகே அபூர்வ அமிர்த நாதி வாஹே துமாரா முகே. அவர் என்ன சொல்றாருன்னா, ஆஹே கஹா இன்னும் மேலே மேலே சொல், சுனித்தி பே பாய் சுகே கேட்க கேட்க எனக்கு இனிமையாக இருக்கிறது, அபூர்வ அமிர்த நதி வாகே தொமாரா முகே. தொமாரா முகே என்றால் உன்னுடைய வாயிலிருந்து. எப்படி வருகிறது என்றால் அபூர்வ அமிர்த நதி வாகே. ஒரு நதி பாயும் பொழுது வெள்ளம் எப்படி பெருக்கெடுத்து ஓடுகிறதோ அது போல அமிர்தமான இந்த பக்தி என்கின்ற ஒரு அமிர்தம், இந்த அமிர்தம் உன்னுடைய வாயிலிருந்து பிரவாகமாக வருகிறது. இதை கேட்பதற்காகத்தான் நான் வந்திருக்கிறேன். எனவே தயவு செய்து மேலும் மேலும் கூறிக்கொண்டே இரு. நான் இதை நிறைய கேட்கணும் அப்படிங்க. இதோட வந்து ஒரு பெஸ்ட் வந்து ஸ்ரீமதி ராதாராணின்னு சொன்னதுக்கு பிறகு கூட பகவான் என்ன பண்றாருன்னா, இன்னும் நான் கேட்கணும் அப்படிங்கிறாரு. ஸோ இந்த இடத்துல வந்து அந்த பகவானை கடத்தி சென்றதாக நம்ம இதுக்கு முன்னாடி ஒரு ஸ்லோகத்துல படிச்சோம் இல்லையா, அதை ஃபர்தரா ராமானந்தராயர் வந்து எக்ஸ்பிளைன் பண்றாரு. அதற்கு என்ன ஒரு அர்த்தம் அப்படிங்கும்போது, அந்த ராச டான்ஸ் நடக்கும் பொழுது ஸ்ரீமதி ராதாராணி மற்ற சகிகளோடு மற்ற கோபியர்களோடு அந்த நடனத்தில் கலந்து கொள்கிறார். அப்படி இருக்கும்போது பகவான் தன்னுடைய உண்மையான அன்பினை ஸ்ரீமதி ராதாராணிக்கு அவர் காண்பிக்கவில்லை. இந்த ஸ்லோகம் நாம் படிக்கல. இந்த ஸ்லோகத்துல அவர் சொல்றாரு, பகவான் ஸ்ரீமதி ராதாராணிக்கு தன்னுடைய உண்மையான பிரேமையை அங்கு வெளிப்படுத்தவில்லை. காரணம் என்னவென்றால் அங்கு மற்ற கோபியர்கள் இருந்ததினால். அவர் வந்து இருக்கிறதுலேயே கோபியர்கள் மீது பிரேமை அதிகமாக இருந்தாலும் கூட பகவானுக்கு ஸ்ரீமதி ராதாராணி மீது அதிக அளவில் பிரேமை இருக்கிறது, அன்பு இருக்கிறது அப்படிங்கிறதை அவர் அங்கு வெளிப்படுத்தவில்லை. காரணம் என்ன அப்படின்னா, அந்த ஒரு தீவிரமான அன்பு ராதா கிருஷ்ணருக்கும், அதாவது பகவானிற்கும் ஸ்ரீமதி ராதாராணிக்கும் அங்கு வெளிப்படவில்லை. அதை வெளிப்படுத்துவதற்காகவே அந்த இடத்திலிருந்து ஸ்ரீமதி ராதாராணியை அவர் கடத்தி சென்று விட்டார். ஆக்சுவலா அது வந்து கடத்தி சென்று விட்டதாக யார் நினைக்கிறாங்க அப்படின்னா, கோபியர்கள் நினைக்கிறார்கள். காரணம் என்ன அப்படின்னா, அந்த ராச நடனம் நடந்து கொண்டே இருக்கும் பொழுது அங்கு ஸ்ரீமதி ராதாராணியை காணவில்லை என்ற போது இவர்களுக்கு எல்லாமே என்ன டவுட் ஆயிடுச்சு அப்படின்னா, பகவான் கடத்திட்டு போயிட்டாரோ அப்படின்னு. ஸோ இது சொல்ல சொல்ல ராமானந்தராயருக்கு அதிக அளவில் ஒரு பரவசம் ஏற்பட்டு விடுகிறது. இதை பத்தி அவர் பேசிக்கிட்டே இருக்கும்போது ஒவ்வொரு வாட்டி பேசும்போது மகாபிரபு சொல்லுவாரு, ஐ எம் எக்ஸைட்டட், எனக்கு வந்து ஒரு பரவசமான நிலையில் இருக்குது, இன்னும் இதை பத்தி நீ அதிகமாக சொல்லு அப்படின்னு கேட்பாரு. ஆனா இங்க வந்து ராமானந்தராயரே இதை பத்தி பேச பேச அவருக்கே பரவசமாகி அவர் என்ன சொல்றாருன்னா, தபே சுனா பிரேமேர மகிமா த்ரீ ஜகதே ராதா பிரேமேர நாகிகா உபாமா. இந்த 3 உலகத்திலும் அந்த 14 பிளானட்டரி சிஸ்டத்தை நம்ம வந்து 3ஆ பிரிக்கிறோம் இல்லையா. முதல் டாப் 4 இஸ் பிரம்மதேவனினுடைய அந்த மகா பிரளயத்தை தவிர மற்ற பிரளயங்களில் அழியாத ஒரு உலகம். அந்த முதல் மேல இருக்கிற 4, அப்புறம் கீழே இருக்கிற 3 செகண்ட் பார்ட்டு, அப்புறமா அந்த 7 டெவிலிஷ் பிளானட் சொல்றாங்க இல்லையா, அந்த பிளானட்ஸ் 7ம் சேர்ந்து அந்த 3 இந்த பிரபஞ்சத்தை வந்து 3 ஜகத் 3 பாகங்களாக பிரிக்கிறோம் நம்ம சொல்றோம்ல. அதை அவர் சொல்றாரு, தபே சுனா பிரேமேர மகிமா. அதாவது இந்த அன்பினுடைய ஒரு மகிமை இந்த 3 உலகத்திலும் ராதா பிரேமேர ஸ்ரீமதி ராதாராணியினுடைய அந்த பிரேமைக்கு எந்த விதமான அளவும் கிடையாது. we cannot compare. நம்ம அதை வந்து வேறு ஒரு அன்போடு ஈக்குவேட் பண்ணவே முடியாது அப்படின்னு அவர் சொல்றாரு. ஸோ அந்த மாதிரி பண்ணும்போது அவர் ஃபர்தரா சொல்றாரு, ஸ்ரீமதி ராதாராணி எப்படி ஒரு விளையாட்டை விளையாடி பகவானை அபகரித்து சென்றாள். அதாவது கோபியர்கள் என்ன நினைச்சுக்கிட்டு இருக்காங்கன்னா, பகவான் வந்து ராதாராணியை கடத்திட்டு போனார். ஆனா இவரு அதை என்ன அழகா சொல்றாரு அப்படின்னா, ராமானந்தர் என்ன சொல்றாருன்னா, ஸ்ரீமதி ராதாராணி என்ன பண்றாங்கன்னா, அந்த வளையத்திற்குள் அனைவரும் ராச நடனம் ஆடிக்கொண்டிருக்கிறார்கள். அந்த வளையத்தில் இருக்கும் பொழுது ஸ்ரீமதி ராதாராணி என்ன பண்றாங்கன்னா, அந்த வளையத்தை விட்டு கொஞ்சம் கொஞ்சமா நகர்ந்து வெளியே வந்து விடுகிறாள். வெளியே வருவதற்கு என்ன காரணம் என்றால், ஸ்ரீமதி ராதாராணிக்கு வந்து
அந்த ஜெலஸ், நம்ம இதை பத்தி கூட படிச்சோம் ஒரு 2-3 கிளாஸுக்கு முன்னாடி. அந்த கோபம் என்பது எப்படி இருக்கும், இந்த லெஃப்ட் விங் ரைட் விங்னு சொல்லிட்டு நம்ம 2 படிச்சோம் இல்லையா, இந்த பொசசிவ்னஸ் அப்படின்னு நம்ம படிச்சோம்ல. சோ அந்த மாதிரி ராதாராணிக்கு வந்து மற்ற அனைத்து கோபியர்களோடு பகவான் ஆடுவதில் அந்த அளவிற்கு அவர்களுக்கு ஒரு விருப்பம் இல்லை. என்னோட தனியா ஆடணும், இந்த பொசசிவ்னஸ் ஆஃப் ஸ்ரீமதி ராதாராணி. அவங்க என்ன பண்றாங்க, விளையாடி கொண்டிருக்கும், ஆடிக்கொண்டிருக்கும்போது ராசநடனத்தில் அந்த வளையத்திலிருந்து வெளியே வருகிறார். வெளியே வரும் பொழுது பகவான் கிருஷ்ணர் அதை வந்து அப்படியே கொஞ்ச நேரம் பொறுத்து அவருக்கு தெரிஞ்சு போயிடுது, இந்த இடத்துல வந்து ராதாராணி இல்லையே இல்லையே இல்லையேன்னு சொல்லிட்டு. அப்படிங்கும்போது அவர் தேடுவதற்காக அவர் வெளியே வருகிறார். வெளியே வந்து ஸ்ரீமதி ராதாராணியை தேடி செல்கிறார். ஸோ இங்க ஆக்சுவலா பகவானை கடத்தியது போல செய்த ஒரு லீலை ஸ்ரீமதி ராதாராணியுடையது. அவர் அறியாமலேயே அவர் வந்து ராதாராணியை தேடிட்டு அப்படியே வெளியே வந்திருக்கிறார். இது இல்லாம இன்னும் ஒரு ஃபர்தரா அவர் எக்ஸ்பிளைன் பண்றார் ராமானந்தர். அந்த அந்த ராச நடனம் ஆடும்போது சதகோட்டி கோபி சங்கே ராச விலாசா தாத்ர மத்தியே ஏக மூர்த்தியே ரகே ராதா பாஷ். சதகோட்டி கோபி சங்கே, அதாவது ஆயிரக்கணக்கான கோபியர்களுடைய சங்கத்தில் பகவான் அங்கு ராச நடனம் புரிந்து கொண்டிருக்கும் பொழுது தாரா மத்தியே ஏக மூர்த்தியே, ஸ்ரீமதி ராதாராணிக்கு மட்டும் தன்னுடைய உண்மையான அந்த டிரான்ஸ்லெண்டல் ஃபார்ம்ங்கிறோம்ல, அந்த திவ்யமான ரூபத்தோடு பகவான் அங்கு ராச நடனம் புரிந்து கொண்டிருக்கிறார். ஆனால் மற்ற கோபியர்களிடம் அவர் அது போன்ற ஒரு பாவத்தில் கிடையாது அப்படிங்கிறார் அவர். அதே போல பகவான் ஸ்ரீமதி ராதாராணியோடு ராச நடனம் புரியும் பொழுது தனியாக உண்மையான பகவான் கிருஷ்ணராக உண்மையான திவ்யமான ரூபத்தோடு அங்கிருக்கிறார். 1-to-1 ஸ்ரீமதி ராதாராணியோட ஒரே ஒரு கிருஷ்ணர். வேற மற்ற கோபியர்களோடு அவர் நடனம் ஆடும் பொழுது அவர் தன்னை விஸ்தரித்து கொண்டாலும் அவர் அங்க எப்படி ஆடினார் அப்படின்னா, அவருடைய லெஃப்ட் ஹேண்ட் சைட்ல ஒரு கோபி, ரைட் ஹேண்ட் சைட்ல ஒரு கோபி. சோ ரைட் ஹேண்ட் சைட்ல இருக்கிற கோபி இவரை பார்க்கும்போது எனக்கு மட்டுமே பகவான் கிருஷ்ணர் ஆடிக்கொண்டிருக்கிறார் அப்படிங்கிற மாதிரி ஒரு பாவனை அந்த கோபிக்கு இருக்கும். லெஃப்ட் ஹேண்ட் சைட்ல இருக்கிற கோபி வந்து பார்க்கும்போது ஓ பகவான் இருக்கார், அவர் வந்து நடுவுல நிக்கிறார். நடுவுல நிற்கும் போது அவரை பக்கத்துல சோ அப்படி இருக்கும்போது இந்த ஒரு கிருஷ்ணருக்கு 2 கோபியர்கள் அப்படிங்கிற மாதிரி அங்க கணக்கு வருது. வேற ஸ்ரீமதி ராதாராணியோடு ஆடும் பொழுது அவர் என்ன பண்றாருன்னா, ஏக மூர்த்தியே ரகே ராதா பாஷா, ஏக மூர்த்தியே ஒன்லி ஃபார்ம், த டிரான்ஸ்லெண்டல் ஃபார்ம். அவர் வந்து அந்த திவ்யமான ரூபத்தோடு ஆடிக்கொண்டிருக்கிறார். அப்படித்தான் அவர் பிளான் போட்டு ஆடணும்னு. ஆனா ஸ்ரீமதி ராதாராணி என்ன பண்றாங்க அப்படின்னா, இது கூட எனக்கு பிடிக்கல, எனக்கு தனியாக இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்றாங்க, ராதாராணியை வந்து தனியாக அழைத்து கொண்டு செல்கிறார். சோ இதுதான் அந்த ராச நடனத்தில் ராதாராணியை கடத்தி விட்டதாக கோபியர்கள் நினைப்பது போலவும், ஆனால் உண்மையாக பகவானை அந்த இடத்திலிருந்து நகர்த்தியது ஸ்ரீமதி ராதாராணியினுடைய ஒரு தந்திர விளையாட்டு. பகவான் வந்து தேடிக்கொண்டு வருகிறார் அப்படின்னு இதெல்லாமே ஸ்லோகம் மூலமாக அவர் விளக்கி கொண்டு வருகிறார் சைத்தன்ய மகாபிரபுக்கு. பண்ணிட்டு கடைசியாக, அது கடைசி இல்லை, அதுக்கப்புறமா ஃபர்தரா அவர் தேடிக்கொண்டு வரும்பொழுது பகவானுக்கு வந்து என்ன ஆயிடுது அப்படின்னா, அந்த அளவிற்கு அந்த ஒரு பரவசம், ஸ்ரீமதி ராதாராணியை காணுமே அப்படின்னு சொல்லிட்டு அந்த வனத்திற்குள் வந்து தேடிக்கொண்டிருக்கிறார். அடர்ந்த வனம், அடர்ந்த காடு, செடி கொடிகள் எல்லாம் எக்கச்சக்கமா இருக்கு. ராத்திரி வேலையில வேற எங்க இருக்காரு என்னுடைய ராதா, எங்க இருக்கா என்னுடைய ராதான்னு சொல்லிட்டு அப்படியே அவர் பார்த்து கொண்டே இருக்கும்போது அவருக்கு வந்து அந்த அந்த காமம் அப்படிங்கறத பத்தி என்ன அப்படின்னு நம்ம விளக்க போறோம். அந்த காமம், அந்த அந்த ஸ்ரீமதி ராதாராணி அங்க இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு அவர் அப்படியே புலம்ப துடித்து விடுகிறார். எப்படி வந்து ஒரு ட்ரக் அடிக்ட்ல வந்து நம்ம இதை கம்பேர் பண்ணக்கூடாது, ட்ரக் அடிக்ட்டுக்கும் பகவானினுடைய இதற்கும் இந்த நடந்திருக்கும். எப்படி அப்படின்னா, ஒரு பொருள், ஆசைப்பட்ட பொருள் வந்து ஒண்ணு கிடைக்கல, ஒரு குழந்தைக்கு வந்து ஒரு பொருள் கிடைக்கல அப்படின்னா அது எவ்வளவு பிடிவாதம் பிடிக்கும், எவ்வளவு அழுகும், ஐயோ எனக்கு கிடைக்கலையேன்னு புலம்புவேன். அந்த மாதிரி இங்க வந்து பகவான் அங்க ஸ்ரீமதி ராதாராணியை காணவில்லையே என்று அப்படியே தவிச்சு போயிறாரு அவரு. சதகோடி கோபித்தே நகே காம நிர்வாபனா தாகேதி அனுமானி ஸ்ரீ ராதிகார குணா. அவருடைய அந்த அந்த காம இச்சையானது பகவான் அவ்வளவு 1000 கோபியர்களோடு அவர் ஆடிக்கொண்டு இருந்த போதிலும் அவருக்கு வந்து அந்த முழுமையான திருப்தி அங்கு கிடைக்கவில்லை. காரணம் என்ன அப்படின்னா, அந்த ஸ்ரீமதி ராதாராணியிடம் மட்டும்தான் அவருக்கு அது கிடைக்கும். அப்படிங்கும்போது அந்த ஸ்ரீமதி ராதாராணியினுடைய திவ்யமான அன்பு, திவ்யமான பிரேமை எவ்வளவு உயர்ந்தது அப்படிங்கிற மாதிரி அவர் அங்க டிஸ்கிரைப் பண்றாரு. சதகோட்டி கோபி நகே காம நிர்வாபனா தாகேதி அனுமானி ஸ்ரீ ராதிகார குணா. ஸ்ரீமதி ராதிகாராணியினிடம் குணமானது அங்கு கிடைக்கவில்லை பகவானுக்கு. காரணம், அந்த இடத்தில் அவர் கிடையாது.
ஆயிரக்கணக்கான கோபியர்கள் இருந்த போதிலும் சதகோடி கோபித்தே நாகே காம நிர்வாபன அவருக்கு அங்க கிடைக்காம அந்த சாட்டிஸ்பாக்சன் கிடைக்கவில்லை. அவருக்கு அந்த திருப்தியானது அவ்வளவு பேர் இருந்தாலும் கிடைக்கவில்லை. காரணம் அங்கு ஸ்ரீமதி ராதாராணி இல்லை. அப்படிங்கும்போது அவர் ராமானந்தரை சொல்றார், அப்பனா நீங்க வந்து ஸ்ரீமதி ராதாராணியினுடைய ஒரு பெருமை, அவர்களிடம் உள்ள ஒரு திவ்யமான அன்பு எப்படிப்பட்ட ஒரு அன்பாக இருக்க வேண்டும் என்று அப்படின்னு. ரெண்டு பேருமே பயங்கர எஸ்டசில இருக்காங்க. யாரு ரெண்டு பேருமே? சைத்தன்ய மகாபிரபுவுமே சரி, ராமானந்தராயருமே சரி, ரெண்டு பேரும் எஸ்டசி. அங்க வந்து அவங்க ரெண்டு பேருமே அந்த ஒரு நிலையை அனுபவித்துக் கொண்டிருக்கிறார். ஓ, இப்படிப்பட்டவங்களா ராதாராணி, பகவான் வந்து புலம்புற அளவுக்கு வச்சிருக்காங்க அப்படின்னா அவங்க வந்து எவ்வளவு திவ்யமான ஒரு அன்பு பரிமாற்றம் அவர்களிடமிருந்து கிடைக்கின்றது அப்படிங்கிறது. சோ இந்த ஸ்லோகத்துல நம்ம படிக்கும் பொழுது காம நிர்வாபன, காமம் அப்படிங்கும்போது நம்மளுடைய பௌதீக சிந்தனைகளுக்கு காமம் என்றால் இந்திரிய சுகம், இந்திரிய இச்சை, உடல் சுகம். சோ அந்த மாதிரிதான் நிறைய பேர் நம்ம நினைச்சுட்டு இருப்போம். ஆக்சுவலா இத பத்தி ஒரு அருமையான ஒரு ஸ்லோகம், இந்த ஒரு ஸ்லோகம் வந்து இதை நாம் எப்படி புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக, இது வந்து ராமானந்தராயர்லாம் பேசல, ஸ்ரீமத் பாகவதத்தில் இந்த ஒரு காமத்தை நாம் எப்படி புரிந்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிறதுக்கு ஒரு அற்புதமான ஒரு ஸ்லோகம். இது வந்து 5வது ஸ்கந்தத்தில் வந்து 5th ஸ்கேண்டோ உங்களுக்கு எல்லாமே தெரியும். பிரபஞ்சம், சிருஷ்டி, அதை பத்தி நிறைய பேசும். அதுல வந்து சொர்க்கலோகங்களை பற்றியும் நரகலோகங்களை பற்றியும் அது பேசிட்டு இருக்கோம். அதுல ஒரு பர்டிகுலர் சாப்டர் 25வது சாப்டர்ல வந்து அனந்த தேவருடைய மகிமைகள், குளோரிஸ் ஆஃப் அனந்த தேவ். அவர் தான் வந்து இந்த பிரபஞ்சத்தை, நம்ம வேணா டைம் கிடைச்சதுன்னா ஒரு வாட்டி எக்ஸ்க்ளூசிவா பிரபஞ்சத்தை பத்தி ஒரு கிளாஸ் எடுக்கலாம். எப்படி இந்த சாஸ்திரங்களின் சம்பாஷணைகள் நம்ம பேசுறோமோ அந்த மாதிரி பிரபஞ்சங்களை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும் அப்படின்னா அதுக்கு ஒரு தனியா ஒரு கிளாஸ் ஒன்று எடுக்கணும். அது எப்படியும் ஒரு 4 வாரம் 5 வாரத்துக்கு வந்து நம்ம பேசலாம். அந்த அளவுக்கு வந்து மேட்டர் இருக்கு அதுல. சோ இந்த அனந்த தேவர் அவர்தான் இந்த பிரபஞ்சத்தை தாங்கி கொண்டிருக்கிறார். இந்த முழுமையான ஒரு பால் மாதிரி நம்ம நினைச்சுக்கிட்டோம் அப்படின்னா 4 யானைகள், அந்த 4 யானைகளுக்கு கீழே வந்துட்டு ஒரு ஆமை ஓடு தாங்குது. அந்த ஆமை ஓட்டிற்கு கீழே அந்த அனந்த தேவரனுடைய அந்த ஹூட்ஸ்ன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த பாம்புனுடைய அந்த தலை, அது என்ன சொல்றது தமிழ்ல தெரியல, ஹூட்ஸுக்கு என்னன்னு சொல்லுவாங்க, அந்த சின்னதா அந்த தலை பாகம் இருக்கும் இல்லையா, அதுல தாங்கி கொண்டிருப்பதாகத்தான் இந்த வர்ணனை பாகவத்தில் இருக்கிறது. சோ அந்த அனந்த தேவருடைய பாதாள லோகத்திற்கு அருகிலே தான் நாகலோகமும் இருக்கிறதாம். சோ அந்த நாகலோகத்தில் உள்ள நாக கன்னிகள் அவங்க வந்து பகவானுக்கு காரணம் என்ன அப்படின்னா, பகவான் தான் அங்க வந்து சீஃப், அந்த பாத்தாள லோகத்து அதை தாங்குறாரு. அப்படிங்கும்போது அதனுடைய ஒரு முக்கியமான ஒரு பிரதிநிதியாக அவர் அங்கு பார்க்கப்படுகிறார். அவருடைய கைகள் பார்ப்பதற்கு அவ்வளவு அழகாக, முகம் அவ்வளவு ஒரு 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 பியூட்டிஃபுல்லா இருக்கும். சோ இந்த நாகக்கன்னிகள்லாம் என்ன பண்றாங்கன்னா, அவருக்கு அலங்காரம் செய்வதற்காக வருகிறார்கள். கம்ப்ளீட்டா ஒரு ஆன்மீக தனத்தில் நடக்கிறது. அவருடைய அழகு ஒரு வெள்ளை நிறத்தில் அழகு, அப்படியே பாக்குறதுக்கு வந்து எப்படி ஒரு சில்வர், ஒரு பெரிய பில்லரை வந்து சில்வர் கலர்ல கட்டினா எப்படி பிரகாசமாக ஒயிட்டா அப்படியே ஜொலிப்பா இருக்கும் இல்லையா, வெள்ளியில கட்டும்போது. சோ அது போல அவருடைய கைகள், நீண்ட கைகள், பிரகாசமாக வெள்ளை நிறத்தில் இருக்கிறது. பார்ப்பதற்கு வந்து அவ்வளவு அழகாக இருக்கிறார்கள். சோ இந்த நாகக்கன்னிகள் எல்லாமே வந்து இளவரசிகள் போல நாகக்கன்னிகள்லாம் வரும்பொழுது அவரிடம் இருந்து நமக்கு ஒரு நல்ல ஒரு பிளெஸிங்ஸ் கிடைக்கணும், ஆஸ்பீஷியஸ் பிளெஸிங், ஒரு மங்களமான ஒரு செயல் அவரிடமிருந்து கிடைக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எல்லாமே வந்து பகவானை வந்து அலங்கரிக்கிறார்கள். அலங்கரிக்கும் பொழுது அவருடைய உடலில் சந்தனத்தை தேய்ப்பது, பல்வேறு வகையான நறுமண வஸ்துக்களை அவருடைய உடலில் தேய்க்கிறார்கள், அவருடைய கைகளில் தேய்க்கிறார்கள். அப்படி தேய்க்கும் போது அவர்களுக்கு அந்த காம இச்சை ஏற்படுகிறது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாகவத்துல, அந்த ஸ்லோகத்துல, அதாவது எப்படி அப்படின்னா, ஒரு ஆணும் பெண்ணும் இருவருடைய உடலும் ஒட்டும் பொழுது அந்த சரசம் சொல்லுவோம் இல்லையா, அப்படி ஏற்படும் பொழுது அவர்களுக்கு அந்த இந்திரிய சுகமானது, அந்த ஒரு ஆசையானது பௌதீக வாழ்க்கையில் எப்படி ஏற்படுகிறதோ அது போல ஆன்மீக வாழ்க்கையிலும் இது ஏற்படும் அப்படிங்கிற மாதிரிதான் அந்த வேதாந்த சூத்திரத்தில் ஜன்மாதி அஷ்ய யதோனா ஆதிரசம் விஸ்வநாத் சக்கரவர்த்தி தாக்கூர் சொல்லும் போது, இந்த ஆதிரசம், இந்த காம இச்சையானது எங்கு ஆரம்பித்திருக்கிறது என்றால் இது ஆன்மீக உலகத்தில் தான் ஆரம்பித்திருக்கிறது. அந்த பரம்பொருளிடமிருந்து தான் இது ஆரம்பித்திருக்கிறது. ஆனால் அந்த ஆன்மீக உலகத்திற்கும் இந்த பௌதிக உலகத்திற்கும் உள்ள வித்தியாசம் என்ன என்றால், ஒரு தங்கத்திற்கும் ஒரு இரும்பிற்கும் உள்ள ஒரு வித்தியாசம் போல. ரெண்டுமே பார்க்கறதுக்கு மெட்டல். டெஃபினிஷன், கெமிக்கல் டெர்மினாலஜி அப்படின்னு நம்ம பார்த்தீங்கன்னா இட் இஸ் மெட்டல் அப்படிம்பாங்க. ஸோ அந்த ஒரு டெர்மினாலஜியை வச்சுட்டு அந்த காமம் அப்படிங்கிற வார்த்தை அங்கேயும் இருக்கு இங்கேயும் இருக்கு அப்படிங்கிறதால
ரெண்டு பேருமே ஈக்குவலான ஒரு காமத்துல தான் நம்ம இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி அதை நினைச்சுக்க கூடாது. அது வந்து ரொம்ப ரொம்ப தப்பு. உண்மையாகவே ஒரு ஆன்மீகத்தில் மிக உயர்ந்த ஒரு ஒரு தன்னுணர்வுன்னு சொல்றோம் இல்லையா, அந்த மாதிரி ஒரு மிக உயர்ந்த ஒரு உணர்வை பெற்றவர்களால் மட்டுமே இந்த ஸ்ரீமதி ராதாராணிக்கும் பகவான் கிருஷ்ணருக்கும் இடையே ஏற்படக்கூடிய இந்த காம இச்சைகள், இந்த 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 ஃபீலிங்ஸ் சொல்றோம்ல, அந்த ஒரு 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 பாவம், ஒரு பிரேமை, அந்த லேமெண்டேஷன் நம்ம சொன்னோம்ல, பகவான் வந்து அப்படியே புலம்புறார் அப்படின்னு சொன்னோம்ல, இந்த இரண்டும், அதாவது ராதாராணியோடும் சரி கோபியர்களோடும் பகவானுக்கு ஏற்படக்கூடிய இந்த ஒரு காம இச்சை என்பதை புரிந்து கொள்வது என்பது ஒரு தங்கத்தையும் இரும்பையும் புரிந்து கொள்வதற்கு சமமாக இருக்கிறது. சோ ஒரு மிக உயர்ந்த ஸ்தானத்திற்கு ஒருவன் பக்தியில் முன்னேறினாலே ஒழிய இதை பற்றி அவர்கள் நிச்சயமாக புரிந்து கொள்ளவே முடியாது. அதே நேரத்தில் ஒருவன் உண்மையாகவே இந்த காம இச்சையிலிருந்து மீள வேண்டும், தன்னுடைய இதயத்தில் இந்த காம இச்சையிலிருந்து அவன் மீண்டு வர வேண்டும் என்றால் அவன் பகவானிற்கும் ஸ்ரீமதி ராதாராணிக்கும் கோபியர்களுக்கும் இடையே நடைபெற்ற இந்த திவ்யமான ஒரு உறவு, இந்த ரசத்தை அவன் எப்படி புரிந்து கொள்கிறானோ அதற்கு ஏற்றாற் போல அவனுடைய ஆன்மீக வாழ்க்கையினுடைய வளர்ச்சி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி அவரு ராமானந்தராயர் வந்து இதை பத்தி பேசும்போது, இது நம்ம வந்து சைட்ல நம்ம இதை பத்தி நம்ம பேசுறோம். பகவானுக்கு வந்து இந்த லஸ்டி டிசையர் நம்ம வந்து படிக்கும்போது நம்ம மைண்ட்ல வந்து உடனே ஒரு மாதிரி ஒரு ஃபீலிங் ஒன்று வரும்ல நம்மளுக்கு, என்ன இது ரொம்ப காமத்தோட எல்லாம் பண்றாங்களே அப்படின்னு. ஸோ அதற்காகத்தான் இந்த ஸ்லோகம் வந்து உங்களுக்கு இங்கு கூறப்படுகிறது. இந்த ஸ்லோகம் வந்து மிக அழகான ஒரு ஸ்லோகம். இதை வந்து எப்படி புரிந்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிறது விஸ்வநாத் சக்கரவர்த்தி தாக்கூரார். இதில் நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, இந்த ரசமானது, இந்த ஆதி ரசமானது ஜன்மாதி அஷ்ய யதா, ஆதி ரசம் என்பது பகவானிடம் இருந்துதான் தோன்றி இருக்கிறது. அதனால அதை எப்படி அனுபவிக்க வேண்டும் அப்படிங்கும்போது இந்த ஆன்மீகத்தில் நாம் உயர 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 இந்த இருவருடைய உறவை பற்றி நம்மால் மிகவும் சரியாக புரிந்து கொள்ள முடியும் அப்படிங்கிறத நம்ம இதுல இருந்து தெரிஞ்சுக்கணும். இதையெல்லாம் கேட்ட உடனே மகாபிரபுக்கு வந்து இன்னும் ரொம்ப அதிக அளவில் பரவசம். காரணம் என்ன அப்படின்னா, ஆல்ரெடி இஸ் இன் ஃபுல் எஸ்டசி. அவர் உடனே சொல்றாரு, பிரபு கஹே ஏ லஹி ஐலமா தொமஸ்தானே ஸ்ரீ ஷபா தத்துவ வஸ்து கொயிலே மொரா ஜனானே. அதாவது ஒரு பிறவி பகவான் சைத்தன்ய மகாபிரபு ஜெகநாத்புரியில இருந்து சர்வபட்டாச்சாரியா சொல்றாரேன்னு சொல்லிட்டு ராமானந்தராய பாக்குறதுக்காக வரார். இதை எல்லாமே கேட்டு முடிச்ச உடனே அவர் சொல்றாரு, பிரபு கஹே, பகவான் கூறுகிறார், ஏ லாஹி ஐலமா தொமஸ்தானே. தொமஸ்தானே மீன்ஸ் நீ இருக்கக்கூடிய இந்த இடத்திற்கு நான் எதற்காக வந்தேன் என்றால், சே சபா தத்துவ வஸ்து, உண்மையான ஒரு விளக்கம், உண்மையான ஒரு தத்துவம், அதை நான் உன்னுடைய வாயின் மூலமாக இந்த அறிவை பெறுவதற்காக, சப செய் சப தத்துவ வஸ்து ஹொய்லே மொரா ஞானே, இதுதான் உண்மையான ஒரு அறிவு. எனக்கு இந்த அறிவை உன்னிடமிருந்து பெற வேண்டும், இந்த உண்மையை நான் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் நான் உன்னிடம் வந்திருக்கிறேன். So பகவான் இஸ் எக்ஸிபிட்டிங் such a humbleness. அவர் வந்து he is behaving like a fool here. அவர் இன்னும் பின்னாடி போற டிஸ்கஷன்ல எல்லாமே அவர் சொல்லுவாரு, நான் வந்து ஒரு மாயாவாதி சன்னியாசி, எனக்கு வந்து பகவானை பத்தி ஒண்ணுமே தெரியாது, நீ தான் வந்து எனக்கு எல்லாமே சொல்லித்தரணும் அப்படிங்கிற லெவலுக்கு அவர் அந்த அளவிற்கு மிகவும் தன்னைத்தானே தாழ்த்தி கொண்டு அவர் வந்து ராமானந்தர்கிட்ட பேசுற இதெல்லாமே சொல்லி முடிச்ச உடனே, இதை புரிந்து கொள்வதற்காகத்தான், இந்த ஒரு உண்மையான ஒரு தத்துவத்தை புரிந்து கொள்வதுதான் என்னுடைய வாழ்க்கையின் ஒரு இலக்காக இருக்கிறது. சோ என்னுடைய மனமானது இதை நிச்சயமாக ஏற்றுக்கொள்ள நான் ஒரு தகுதி உடையவனாக இருக்கிறேன். காரணம் என்ன அப்படின்னா, என்னுடைய மனதில், என்னுடைய மைண்ட்ல, என்னுடைய அறிவுல இதெல்லாமே கிடையவே கிடையாது. இத்தனை நாளா இதை பத்தி எனக்கு ஒண்ணுமே தெரியல, எல்லாமே உங்ககிட்ட இருந்துதான் நான் கத்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அளவிற்கு அவர் பரவசம் அடைந்து, அதோட அவர் திருப்தி அடையவில்லை. எப்படி வந்து ஒரு ஆச்சாரியரோ இல்லைன்னா ஒரு பக்தனோ, இதெல்லாம் வந்து வெரி குட் லெசன்ஸ் வி ஹேவ் டு லேர்ன் ஃப்ரம் திஸ் டிஸ்கஷன். நம்ம வந்து ஒரு சேவகம் செஞ்சு முடிச்ச உடனேவே நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, எல்லாமே முடிஞ்சு போச்சு அப்படின்னு நம்ம நினைச்சிடறோம் இல்லையா? அந்த மாதிரி கிடையாது. ஐ காட் அ சாட்டிஸ்பாக்சன், நான் நல்லா பண்ணேன் அப்படின்னு. பட் பகவான் இங்க என்ன காட்டுறாரு அப்படின்னா, அவர் இதோட நிறுத்தல. இந்த டிஸ்கஷன் வந்து போயிட்டே இருக்கு, அவருக்கு வந்து இதோட நிறுத்த முடியல. அவர் சொல்றாரு, இதுக்காகத்தான் நான் வந்தேன், எல்லாம் கேட்டுக்கிட்டேன், இந்த மாதிரிலாம் நான் அறிவெல்லாம் உங்ககிட்ட இருந்து வாங்கிக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்தரா என்ன சொல்றேன்னா, கிருஷ்ணேர ஸ்வரூப கஹா ராதார ஸ்வரூபா,
ராச கோன் தத்வா பிரேம கோன் தத்துவ ரூபா. கிருஷ்ணேர ஸ்வரூபகா ராதார ஸ்வரூபா ராச கோன் தத்துவா பிரேம கோன் தத்துவ ரூபா. கிருஷ்ணரை பற்றியும் அவர் கேட்கிறார், ராதாராணி ஸ்வரூபத்தை பற்றியும் நான் தெரிந்து கொண்டேன். அவர்களுடைய ஆன்மீக நடவடிக்கைகளை, அந்த ராச தத்துவத்தையும் பிரேம தத்துவத்தையும் ரூப தத்துவத்தையும் எனக்கு நீ தயவு செய்து எனக்கு தெரிவிக்கவும். சோ இன்டர்ன் அவர் என்ன கேட்கிறார் அப்படின்னா, கிருஷ்ணரை பற்றி, ஹூ இஸ் கிருஷ்ணா, ஹூ இஸ் ராதா, அவங்க ரெண்டு பேரை பத்தியும் அவர்களுக்கு உள்ள இந்த ஆன்மீக ஒரு ரசம் சொல்றோம் இல்லையா, அந்த மெலோஸ் அப்படிமா, அந்த ஆன்மீக ரசம், அது போல அவர்களுடைய ஒரு திவ்யமான ரூபம், அது போல அந்த பரம்பொருளினுடைய ஒரு அன்பு, இந்த தத்துவங்கள் இதை பற்றியெல்லாம் எனக்கு நீ விளக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அங்க கேட்கிறாரு. கிருபா கரி ஏய் தத்துவா கஹாத்து அமாரே தொமாவானா கேக இகா நிரூபித்தே நரே. இதையெல்லாம், இந்த உண்மைகளை எல்லாம் தயவு செய்து எனக்கு நீ தெரிவிக்கும், உன்னை தவிர வேறு யாராலும் இதை எனக்கு விளக்க முடியாது. சோ ராமானந்தராயரை அந்த அளவிற்கு ஒரு உயர்ந்த ஸ்தானத்தில் பகவான் வைத்து விடுகிறார். காரணம் என்ன அப்படின்னா, அவர் எதிர்பார்த்ததை விட அதிக அளவில் எஸ்டசி, அந்த பரவசத்தை அவர் தரக்கூடிய அளவிற்கு அவர் விளக்கி இருக்கிறார். ஸ்ரீமதி ராதாராணி அந்த மாதுரிய ரசத்தில் மிகச்சிறந்த அந்த ஸ்ரீமதி ராதாராணியினுடைய ஒரு ரசம், அந்த அன்பை அவர் விளக்கும் போது, இதன் பிறகு இதையெல்லாம் பெறுவதற்கு ராதாராணி ஹையஸ்ட் அப்படின்னு நீ சொல்லிட்ட, இதை பெறுவதற்கு பகவானுக்கு தகுதி அப்படின்னா அந்த பகவான் எப்படிப்பட்டவராக இருக்க வேண்டும், சோ தயவு செய்து எனக்கு இதை பற்றி எல்லாமே நீ எனக்கு தெரிவிக்க வேண்டும். அப்படிங்கும்போது ராமானந்தராய் சொல்றாரு, ராய் கஹே இஹா ஆமி கிச்சு நா ஜானி துமி ஏ கஹவ் சே கஹி ஆமி வாணி. அவர் என்ன சொல்றாருன்னா, இத பத்திலாம் எனக்கு ஒண்ணுமே தெரியாது, நீங்க எங்கிட்ட போய் இதெல்லாமே கேக்குறீங்களே, நான் பேசுறது எல்லாமே நீங்க எனக்கு போட்ட பிச்சை, நீங்க என்ன பேச வைக்கிறீங்களோ அதை நான் பேசுறேன், அதுதான் சத்தமாக சப்த ரூபத்தில், அதாவது சப்த வடிவத்தில் வந்து கொண்டிருக்கிறது. ஐ எம் சிம்பிளி வைப்ரேட்டிங். நீங்க என்ன பண்ணுங்க, சே கஹி அமி வாணி, அமி மீன்ஸ் உங்களுடைய, நான் பேசக்கூடிய இந்த சப்தங்கள் அனைத்துமே துமி ஏய் கஹவ், நீங்கள் எனக்கு கொடுத்தது, நானா எதுவுமே சொல்லல, நானா படிச்சுட்டு எதுவுமே செய்யல. சோ எப்படி இரண்டு பக்தர்கள் ஒருவரை ஒருவர் பார்க்கும் பொழுது தே ஆர் சிம்பிளி குளோரிஃபைங், ரைட்? நான் ஒரு சாதாரண பச்சை கிளி மாதிரி, பேரட் மாதிரி அப்படியே ரிப்பீட் பண்றேன். கிளி நம்ம சொன்னதை அப்படியே திரும்ப திரும்ப சொல்லி கொடுத்துக்கிட்டே இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி நான் திரும்ப திரும்ப சொல்லி கொடுத்துக்கிட்டே இருக்கேனே தவிர, என்னுடைய வாயில இருந்து வர்றது எல்லாமே உங்களை பார்த்து நான் தெரிந்து கொண்டது. ஐ காட் அன் இன்ஸ்பிரேஷன் நம்ம சொல்லுவோம்ல, அது போல உங்களை பார்த்து நான் பரவசம் அடைந்து என்னுடைய நாக்கு தானாகவே பேசுகிறது. அது நல்லா இருக்கோ இல்ல நல்லா இல்லையோ எனக்கு தெரியாது, நான் பேசுறதுக்கு எல்லாமே காரணகர்த்தா நீங்கள் தான், வேறு யாருமே கிடையாது. அப்படிங்கும்போது உடனே மகாபிரபு சொல்றாரு, அந்த மாதிரிலாம் நீ சொல்லவே சொல்லாத, நான் ஒரு மாயாவாதி சன்னியாசி, ஐ ஹவ் டேக்கன் அ சன்னியாசா, நான் ஒரு சன்னியாச ஒரு துறவியாக இருந்தாலும் கூட எனக்கு இந்த ஒரு திவ்யம், ஒரு ஆன்மீகம், அன்பு, இந்த பிரேமை, பகவானுடைய பிரேமை, அதை பத்திலாம் எனக்கு ஒண்ணுமே தெரியாது. நான் ஐ எம் சிம்பிளி ஒரு மாயாவாத தத்துவவாதியாகத்தான் நான் சுழன்று கொண்டிருக்கிறேன். See again the humbleness, because he wanted to enjoy the nectar. பகவான் அதை அப்படியே அனுபவிக்கணுங்கிற ஒரு ஆசையில அவர் தன்னைத்தானே தாழ்த்தி கொள்கிறார். எனக்கு ஒண்ணுமே தெரியாது. மாயாவாதி அப்படின்னா என்ன? மாயாவாதிக்கு அந்த ரூபத்தை பற்றி ஒன்றுமே தெரியாது இல்லையா, அரூபவாதி. அப்படி இருக்கும்போது பகவான் என்ன சொல்றாருன்னா, நான் அப்படி ஒரு மாயாவாதியா இருக்கும்போது எப்படி எனக்கு இந்த மாதிரி ரசனையை பத்தி எல்லாம் தெரியும்? காரணம் என்னன்னா, நான் இரண்டு உடல்களை எங்க பார்ப்பதே கிடையாது, பகவானுக்கு உருவமே இல்லை, நான் நினைச்சிட்டு இருக்கிற சன்னியாசி நானு. அப்படி இருக்கும்போது எனக்கு இதெல்லாமே ஒண்ணுமே தெரியாது அப்படின்னு இதை பேசிக்கிட்டே இருக்கும்போது சர்வ பட்டாச்சாரிய பத்தி ஒரு பெருமையா சொல்றாரு. என்னுடைய மனம் இந்த அளவிற்கு பிரகாசமானதற்கு காரணம் பட்டாச்சாரியா அவர்கள் சொன்னதுதான். காரணம் என்ன அப்படின்னா, அவரு தான் சொன்னாரு, நீ உனக்கு ஒண்ணுமே தெரியல அப்படிங்கிற மாதிரி ஸ்டார்டிங்ல அவர் பேசுறாரு இல்லையா. சோ அத பகவான் இங்க கோட் பண்றாரு. ஆச்சாரிய பட்டாச்சாரியர் எனக்கு என்ன சொன்னார் அப்படின்னா, எனக்கு ஒண்ணுமே தெரியாது, இந்த வேதாந்தமே அதை பத்தி தெரியாது அப்படிங்கிற மாதிரி தான் அவங்க ரெண்டு பேருடைய டிஸ்கஷன் ஸ்டார்ட் ஆகுது. சோ அதனாலதான் அவர் சொன்னாரு, தயவு செஞ்சு நீங்க ராமானந்தராக போய் பாருங்க, அவரு வற்புறுத்தினா அந்த ஒரு காரணத்திற்காகத்தான் நான் இங்கு வந்தேன், இங்கு பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு இரண்டு பேருமே மாறி மாறி இப்படி பேசிக்கொண்டே இருக்கிறார்கள். சோ பகவான் என்ன சொல்றாருன்னா, தயவு செய்து என்னை ஏமாற்றி விடாதே, நான் ஒரு கற்றறிந்த ஒரு சன்னியாசி என்று தயவு செய்து என்னை ஏமாற்றி விடாதே,
எனக்கு ராதாவை பற்றியும் கிருஷ்ணரை பற்றியும் அந்த தத்துவத்தை எனக்கு நீ தெரிவிக்க வேண்டும் அப்படிங்கிற மாதிரி அவர் 2 பேருமே பேசுறாங்க. ஸோ நம்ம இதோட இன்னைக்கு நிறுத்திக்கலாம். இன்னும் ஒரு 2 மேபி மேக்ஸிமம் ஒரு கிளாஸ் நாளைக்கு நெக்ஸ்ட் கிளாஸ்ல வந்துட்டு இந்த ராதாராணி தத்துவம், அதன் பிறகு எல்லாமே ரொம்ப சிறப்பாக முடிந்த பிறகு சைத்தன்ய மகாபிரபுவிடம் ராமானந்தராயர் மிகவும் தாழ்மையான ஒரு விண்ணப்பம். இவங்க 2 பேரும் என்ன பண்றாங்க அப்படின்னு நம்ம நெக்ஸ்ட் வீக் தெரிஞ்சுக்கலாம் நெக்ஸ்ட் கிளாஸ்ல. ஸோ அந்த சின்ன ட்ரைலர் மாதிரி சொல்றேன், நம்ம நெக்ஸ்ட் வீக் என்ன பேச போறோம்னு. ஸோ 2 பேருமே அந்த அளவிற்கு பரவசம் அடைந்து ஒருவரை ஒருவர் ஆலிங்கனம் செய்து கொள்ளக்கூடிய அளவிற்கு அந்த பிரேமையினுடைய உச்ச நிலைக்கு அவர்கள் சென்று விடுகிறார்கள். நீங்க இன்னும் கொஞ்ச நாள் இங்க ஸ்டே பண்ணணும், இங்க இருக்கணும் அப்படின்னு அவர் கேட்கும்போது அதன் பிறகு அவர்களுடைய சம்பாஷணை எப்படி மாறுகிறது அப்படிங்கிறது தான் நெக்ஸ்ட் வீக்ல நம்ம தெரிஞ்சுக்க போறோம். இப்போ வந்து அப்படியே ஜஸ்ட் ராமானந்தராயர் பேசுறாரு, இவர் கேட்டுக்கிட்டே இருக்காருல்ல. அடுத்த லெவல் ஆஃப் டிஸ்கஷன்ல வந்து மகாபிரபு பேசுவாரு, அதுக்கு வந்து ராமானந்தராயர் பதிலளிக்க வேண்டும். அந்த மாதிரி 2 பேருடைய அந்த சம்பாஷணையுடைய தரமானது மேலும் உயரப் போகிறது. அந்த திருவிளையாடல்ல சிவாஜியும் நாகேஷும் வசனம் பேசுவாங்க தெரியுமா, அந்த மாதிரி இருவருமே பேச துவங்கி ஒருவரை ஒருவர் அப்படியே விஞ்சக்கூடிய அளவிற்கு கேள்விகளை மகாபிரபு கேட்பார். அவருடைய முழுமையான ஒரு சந்தோஷத்திற்கான பதிலை ராமானந்தராயர் தருவார். ஸோ அதோட வந்து இவங்களுடைய சம்பாஷணை முடிஞ்சிரும். நம்ம வந்து நெக்ஸ்ட் கிளாஸ்ல we will try to finish that class. அதன் பிறகு மற்றதை பத்தி பார்க்கலாம். ஸோ உங்களுக்கு இப்போ ஏதாவது டவுட் இருக்கு, ஏதாவது தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா we will stop with this. ஹரே கிருஷ்ணா. மாதாஜி 5th தாண்டம் 25 இது அத்தியாயம் ஸ்லோகம் சொல்லவே இல்லையே. ஸ்லோகம் வந்து 8 நினைக்கிறேன். ஓகே, தேங்க்யூ. நான் அனுப்பியிருக்கேன் பாருங்க, இந்த வாட்ஸ்அப்லயே உங்களுக்கு அனுப்பியிருக்கேன் பாருங்க, நம்பரோட புக் அனுப்பியிருக்கேன் பாருங்க. ஓஹோ, பார்க்கிறேன். எங்கம்மா இருக்கு படிக்கிறாளா? எப்ப படிச்சேன்? ஹரே கிருஷ்ணா பிரபுஜி. கிளாஸ் ரொம்ப நல்லா இருந்தது பிரபுஜி. படிக்கும் போது புரியுறத